அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜமைக்காவில் கடும் சேதம், கியூபாவை நோக்கி நகரும் மெலிசா புயல். அமெரிக்காவின் ரகசிய போர் திட்டத்தை தவிடுபொடியாக்கிய வெனிசுலா. விமானத்தில் கொடூர தாக்குதல், அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட இந்தியர். காசாவுக்கு படைகளை அனுப்பும் பாகிஸ்தான் ராணுவம். ட்ரம்ப் தலையில் இடியை இறக்கிய புதின், உருவாகிறது அணு ஆயுத ஆபத்து. மசாய் மாரா விமான விபத்தில் 11 பேர் பலி, சம்பவத்தினால் அதிர்ச்சி. போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறல், இஸ்ரேலிய தாக்குதலில் 63 பேர் உயிரிழப்பு. ஈரானை மீண்டும் தாக்குவது பற்றி யோசிக்க கூட வேண்டாம், எதிரிகளுக்கு அதிரடி எச்சரிக்கை விடுத்த முன்னாள் ஜனாதிபதி. பிரேசிலில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் மீது தாக்குதல், போலீசார் உட்பட 64 பேர் உயிரிழப்பு. இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தொடர்வன விரிவான செய்திகள். மெலிசா புயல் ஜமைக்காவை தாக்கிய பின்னர் தற்போது கியூபாவை நோக்கி நகர்வதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. இது நவீன வரலாற்றில் கரீபியன் தேசத்தை இதுவரை தாக்காத வலுவான புயலாக கருதப்படுகின்றது. முன்னதாக 5ஆம் வகையின் 185 மைல் வேகத்தில் காற்று வீசிய பின்னர் மணிக்கு 125 கிலோமீட்டர் வேகத்துடன் 3ஆம் வகைக்கு வலுவிழந்துள்ளது. இந்த புயல் காரணமாக ஜமைக்காவின் சில பகுதிகளில் 76 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும். அத்துடன் சில பகுதிகள் திடீர் வெள்ளப்பெருக்கு எதிர்கொள்கின்றன. இந்த நிலையில் முன்னதாகவே இந்த புயல் குறித்த எச்சரிக்கை அடுத்து பாதுகாப்பற்ற இடங்களில் இருந்தோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர் என்றும் ஜமைக்கா தகவல்கள் கூறுகின்றன. போரை தூண்டும் அமெரிக்காவின் சதி திட்டத்தை முறியடித்துள்ளதாக வெனிசுலா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வெனிசுலா உள்துறை அமைச்சர் டியோஸ் டடா கபேலா குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தாங்கள் போர்க்கப்பல் மீது வெனிசுலா தாக்குதல் நடத்தியதாக நாடகமாடி போரை தூண்டுவதற்காக அமெரிக்கா தீட்டிய சதி திட்டத்தை நாங்கள் முறியடித்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, அமெரிக்க உளவு அமைப்பான CIA-வின் நிதியுதவி பெற்ற வெனிசுலா குழு ஒன்று தெற்கு கரீபியன் கடலில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க போர்க்கப்பலான USS கிரேவ்லியை தாக்கி அதற்கான பழியை வெனிசுலா அரசு மீது சுமத்த திட்டமிட்டிருந்தது. இருப்பினும் இந்த சதி திட்டம் முன்கூட்டியே கண்டறியப்பட்டு வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மடுரோவின் அரசை கவிழ்ப்பதற்கான சதி செயலில் ஈடுபடும் அமெரிக்க ஆதரவு கூலிப்படையினரை தொடர்ந்து கைது செய்வதாக அரசு கூறிய நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்திய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவிலிருந்து சென்ற விமானத்தில் 2 மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் பிரனீத் குமார் உசிரிபள்ளி என்ற 28 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மாசசூசெட்ஸ் மாகாண வழக்கறிஞர் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில், சிகாகோவிலிருந்து ஜெர்மனிக்கு செல்லும் விமானத்தில் பிரனீத் குமார் உசிரிபள்ளி 28 வயது இந்தியர் பயணித்தார். இவர் பயணத்தின் போது சக பயணியான 17 வயது இளைஞரின் தோளில் முள்கரண்டியால் குத்தினார். அதே வயதுடைய மற்றொரு இளைஞரின் தலையில் பின்புறத்திலும் குத்தியுள்ளார். விமான ஊழியர் ஒருவரை அறைய முயன்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பாஸ்டனில் உள்ள பெடரல் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். குறித்த இளைஞர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் $2,50,000 அமெரிக்க டாலர் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்மொழிந்த 20 அம்ச அமைதி ஒப்பந்தம் மூலம் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அமைதியை உறுதி செய்ய சர்வதேச படை உருவாக்கப்பட்டு காசாவில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இந்த சர்வதேச படையில் இணைய பாகிஸ்தான் தங்களின் ராணுவ வீரர்களை அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
சமீபத்தில் எகிப்தில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீர் இஸ்ரேலிய உளவுத்துறை நிறுவனமான மொசாட் மற்றும் அமெரிக்க சிஐஏவின் மூத்த அதிகாரிகளை சந்தித்தார். இதன்போது இதற்கான முடிவு எட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தான் சுமார் 20,000 வீரர்களை காசாவிற்கு அனுப்பும். காசாவில் பாதுகாப்பை கண்காணித்தல், மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் மற்றும் மறுகட்டமைப்பு திட்டங்களில் பங்கேற்பது இந்த படைகளின் பொறுப்பாகவும் அமையவுள்ளது. உக்ரைனுடனான போரை நிறுத்த ரஷ்ய அதிபர் புடின் பிடிகொடுக்கவில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏற்கனவே கோபத்தில் உள்ளார். இந்த சூழலில் அமெரிக்காவுடன் ரஷ்யா கையெழுத்திட்ட புளுட்டோனியம் ஒப்பந்தத்தை புடின் ரத்து செய்து ட்ரம்புக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார். இது தொடர்பான சட்ட திருத்தத்தில் புடின் கையெழுத்திட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ரஷ்யா தனது கையிருப்பில் உள்ள 34 மெட்ரிக் டன் புளுட்டோனியத்தை அணு ஆயுதங்களை தயாரிக்க பயன்படுத்தக்கூடாது. இவற்றை அணுமின் உற்பத்திக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. அந்த நேரத்தில் இந்த ஒப்பந்தம் மூலம் சுமார் 17,000 அணு ஆயுதங்களின் உற்பத்தியை தடுத்ததாக அமெரிக்கா தெரிவித்தது. தற்போது இந்த ஒப்பந்தத்தை முற்றிலுமாக ரத்து செய்யும் சட்டத்திருத்தத்தில் புடின் கையெழுத்திட்டுள்ளார். இதன் மூலம் ரஷ்யா தடையின்றி அணு ஆயுதங்கள் தயாரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கென்யாவின் பிரபலமான சுற்றுலா தலமான மசாய் மாரா தேசிய வனவிலங்கு காப்பகத்திற்கு அருகே நடந்த மிக மோசமான விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் கூறுகின்றன. விமானத்தில் இருந்த அனைவரும் உடல் சிதறி பலியானதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விபத்து எப்படி நடந்தது, விமானத்தில் சுற்றுலா பயணிகளா அல்லது உள்ளூர்வாசிகளா என்பது போன்ற விவரங்கள் இன்னும் மர்மமாக இருக்கின்றது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் காசாவில் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது காசாவில் போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் போர் நிறுத்த விதிகளை மீறியதாக கூறி தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உத்தரவிட்டார். அதன்படி காசாவில் பல்வேறு இடங்களில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரானின் முதல் துணை ஜனாதிபதி முகமது ரெசா அரேப் எதிரிகள் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தங்கள் ஆக்கிரமிப்பை தொடங்குவதற்கு முன் ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். எதிரிகளுக்கு கொஞ்சம் காரணம் இருந்தால் ஈரான் இஸ்லாமிய குடியரசு மீது புதிய தாக்குதலை திட்டமிட துணிய மாட்டார்கள் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்று செவ்வாயன்று தெஹ்ரானில் நடந்த ஒரு விழாவில் அரேப் கூறினார். எப்படி இருந்தாலும் எதிரியின் எந்த ஒரு குறும்பு செயலுக்கும் நாம் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முதல் துணை தலைவர் மக்களின் ஆதரவை அரசாங்கத்தின் மிகப்பெரிய சொத்து என்று விவரித்தார். தேசிய ஒற்றுமையை பாதுகாப்பதையும் வலியுறுத்தினார். ஜூன் மாதத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே 12 நாட்கள் நடந்த ஆக்கிரமிப்பை பற்றி குறிப்பிடுகையில் எதிர்த்தரப்பு மிகவும் மேம்பட்ட போர் உபகரணங்கள் உட்பட அனைத்து வழிகளையும் பயன்படுத்திய போதிலும் ஈரானிய நாடு வெற்றி பெற்றது என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் இனிமேலும் எந்தவொரு எதிர்மறையான தாக்குதல்களுக்கும் ஈரானிடமிருந்து தக்க பதிலடியை எதிரி நாடுகள் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ஈரான் அதிரடி எச்சரிக்கையை பிறப்பித்துள்ளது. பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை பிடிக்க போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் 4 போலீஸ் அதிகாரிகள் உட்பட குறைந்தது 64 பேர் பலியாகினர். 81 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரியோ டி ஜெனிரோவில் செவ்வாய்க்கிழமை போதைப்பொருள் கடத்தல் கும்பல் நடமாட்டம் அதிகரித்து வருவதை அடுத்து அதனை தடுக்கும் நடவடிக்கையாக 2500க்கும் மேற்பட்ட பிரேசில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனை நடவடிக்கையின் போது கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் போலீசார் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதையடுத்து போலீசார் தக்க பதிலடி கொடுத்துள்ளனர். இதனால் அந்த பகுதி போர்க்களம் போல் காட்சியளித்துள்ளது. இந்தோனேசியா பண்டா கடலில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த நில அதிர்வு நேற்று ரிக்டர் அளவுகோலில் 6.6 மெக்னிடியூடாக பதிவாகியுள்ளது. பூமியின் மேற்பரப்பில் இருந்து 137 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2 வாரங்களுக்கு முன்பு இந்தோனேசியாவின் பப்புவா மாகாணத்தை தாக்கிய 6.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை தொடர்ந்து இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.